Hi students, இன்னைக்கு வந்து நம்ம entrepreneurனா யாரு, entrepreneur definition, so major roles of entrepreneur and types of entrepreneur இந்த மூணு டாபிக் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். So first வந்து we'll start with entrepreneur definition. So entrepreneur வந்து first initial எங்க வந்துச்சுன்னா it was derived from the French word known as entrepreneur. So entrepreneur என்னன்னா so who takes the responsibility means to undertake ஒரு ஆக்ஷன் அந்த அண்டர்டேக் சொல்ற ஆக்ஷன் பண்றவர் தான் ஆண்டர்பிரனர் அதுதான் பிரெஞ்சு வேர்ட் ஸோ இதோட டெஃபினேஷன் என்னன்னா எனி பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் இஸ் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ரன்னிங் அ வெஞ்சர் இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர் ஸோ சுய தொழில் ஒருத்தர் வந்து அவர் ஓன் பிஸ்னஸை எடுத்து அண்ட் ஹீ இஸ் ரன்னிங் அ வெஞ்சர் சொல்றது நத்திங் பட் அ கம்பெனி ஸோ ஸ்டார்ட்ஸ் இஸ் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ரன்னிங் அ வெஞ்சர் இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர் ஸோ இதுதான் ஆண்டர்பிரனரோட டெஃபினேஷன் ஸோ மூவிங் ஆன் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பிசி முஸ்தஃபா ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் ஸோ ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் நீங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு ரீசெண்ட் இயர்ஸாக நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு பேட்டர் தோசை மாவு அப்புறம் ஐடி பரோட்டாஸ் கைண்ட் ஆஃப் யூ கெட் ஆட்டா பரோட்டாஸ் அண்ட் மைதா பரோட்டாஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சர் தான் முஸ்தஃபா ஹீஸ் அன் ஆண்டர்பிரனர் அப்புறம் கென்ட் ஆர்ஓ ஸோ ஆர்ஓனாலே நிறைய பேருக்கு வந்து இப்போ கென்ட் சொல்கிற ஒரு பிராண்டு தான் தெரியும் ஸோ கென்ட் ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து மகேஷ் குப்தா ஸோ தே ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் மூவிங் டு நெக்ஸ்ட் ஆண்டர்பிரினரோட மேஜர் ரோல்ஸ் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினருக்கு ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஹீஸ் அ ரிஸ்க் டேக்கர் so entrepreneur should be a risk taker na an individual who bears the risk of operating a business and face uncertainty about the future condition so futureல நம்ம business எப்படி ரன் ஆக போறது சொல்றது நமக்கு தெரியாது so அந்த ரிஸ்க் எடுத்து அந்த business ரன் பண்றவர் தான் entrepreneur so uncertainty சொல்றது வந்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஃபியூச்சர்ல ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த பிஸ்னஸ் பண்றவர் தான் entrepreneur நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசர் ஸோ entrepreneur should be an organizer சொல்றது he is a person who unites all the factors of production இப்போ ஒரு பெண்ணு தயாரிக்கிறோம்னா அந்த பெண்ணு தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரு சிங்கிள் அம்ப்ரலாக்குள்ள கொண்டு வரவர் ஸோ he unites all the factors of production entrepreneur coordinates all the factors of production such as land labor capital ஸோ அவர் தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான லேண்டு எவ்வளோ லேபர்ஸ் நம்மளுக்கு தேவை லேபர் அதோட கேபிட்டல் ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மணி ஃபண்ட்ஸ் அதுக்கு தேவை அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவர் தான் ஆண்டர்பிரனர் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்னோவேட்டர் ஸோ ஆண்டர்பிரனர் ஷுட் பி அன் இன்னோவேட்டர் ஸோ இன்னோவேட்டர் வந்து ஒன் ஹூ ஆல்வேஸ் சர்ச்சஸ் ஃபார் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் டு யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஓப்பனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லைனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது மார்க்கெட்டில் அதை சால்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவர் தான் இன்னோவேட்டர் ஸோ ஹீஸ் அன் இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர் ஸோ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அவருக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் மூவிங் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் ஸோ டோட்டலாக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேசன்ட் நோவாய்ஸ் ஹேபிச்சுவல் சீரியல் போர்ட்ஃபோலியோ இன்னோவேட்டிவ் இமிட்டேட்டிவ் ஃபேபியன் ட்ரோன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் ஸோ இது எல்லா டைப்ஸையும் நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன ஒரு லைன்ஸோட நம்ம பார்ப்போம் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேசன்ட் ஆண்டர்பிரனர் ஸோ நேசன்ட் ஆண்டர்பிரனர் இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறவர் இஸ் இன் வேர்ஜ் ஆஃப் ஸ்டார்டிங் தி பிஸ்னஸ் அவரை தான் நம்ம நேசன்ட் ஆண்டர்பிரனர் சொல்லுவோம் செகண்ட் டைப் வந்து நோ வாய்ஸ் ஆண்டர்பிரனர் So no voice entrepreneur is an individual who has no prior ownership and experience as a business founder. So இது வரைக்கும் business ஓட பேக்ரவுண்டே இல்லாம and he is starting a new business without any experience. So அவரை தான் நம்ம வந்து no voice entrepreneurனு சொல்லுவோம். Third type வந்து habitual entrepreneur. Habitual entrepreneur it is an entrepreneur who has prior business ownership. ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரியரா பிஸ்னஸ்ல வேலை பார்த்துருக்கார் பிஸ்னஸ் ஓன் பண்ணியிருக்கார் சொல்லுவர் வந்து ஹேபிச்சுவல் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் தான் நோ வாய்ஸ் ஆண்டர்பிரனர் ஸோ இது ரெண்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மாதிரி இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நோ வாய்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதுதான் டிஃப்ரென்ஸ்
ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து serial entrepreneur. So serial entrepreneur, it is an individual who has sold or closed an original business and establishing another business. So ஒரு பழைய பிஸ்னஸை வித்துட்டு இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ஹீஸ் எஸ்டாப்ளிஷிங் another business. ஸோ ஒரு பழைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து ஒரு சீரியலாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறார், ஒர்க் பண்ணுறார், அதை க்ளோஸ் பண்ணுறாரு, இல்லைனா செல் பண்ணிட்டு இன்னும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ப்ராசஸாக நிறைய பிஸ்னஸ் அவர் பண்ணுறதுனால தான் he is called a serial entrepreneur. Next வந்து portfolio entrepreneur. So portfolio entrepreneur யாருன்னா, it is an individual who retains an original business. Major line வந்து retains an original business and builds a portfolio of additional businesses. எக்ஸாம்பிள் வந்து டாடா குரூப். இவர் யாருன்னா, ஒரு ஒரிஜினல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கார், அது நல்லா போகுது, அந்த பிஸ்னஸ் ஹோல்டில் இல்லைனா அந்த பிஸ்னஸ் ரன்னிங்லேயே இருக்கும்போது இன்னொரு பிஸ்னஸும் சைட் பை சைடு ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி சைட் பை சைடில் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஸ்டேஜில் போகுது சொல்லும்போது he will open another business. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் போர்ட்ஃபோலியோ ஆண்டர்ப்ரனர். ஸோ இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து டாடா குரூப்ஸ். டாடா குரூப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா கார்ஸ் இருக்குது, டிசிஎஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது, சாரி டாட்டாவில் வந்து யூ ஹாவ் என்ன இருக்குது உங்களுக்கு, டாட்டாவோட கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாட்டாவில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு நடத்துகிறாங்க. ஸோ வென் business is done and it retains a business and therefore he builds another business. இந்த மாதிரி additional business பண்ணிட்டே போறவர் தான் portfolio entrepreneur. Sixth one வந்து innovative entrepreneur. Innovative entrepreneur நான் என்னன்னா, they look at the opportunity of introducing a new technique for a production process of a new commodity or a new market. ஸோ இவர் வந்து இன்னோவேட்டிவ் வந்து எப்போவுமே ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணுவார், இல்லைனா ஒரு புது ஐடியாவை வச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி he will create a business or a new market totally. So பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் மொபைல்ஸ் ஸ்டார்ட் பண்ணவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சவர் வந்து பில் கேட்ஸ். ஸோ தே ஆர் இன்னோவேட்டிவ் entrepreneurs where they innovate the new technique and producing a new commodity or a product market. அவர் தான் innovative entrepreneur. So next வந்து imitative entrepreneur. Imitative entrepreneur, they're also known as adaptive entrepreneurs. So adaptive entrepreneurs, they adopt successful innovators introduced by innovative enterprises. So இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் இன்னோவேஷன்ஸ் வந்து வேற ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க, அதை இவங்க அடாப்ட் பண்ணி இல்லைனா அதை காப்பி பண்ணி they will start a business. அதனால தான் அவங்க வந்து imitative entrepreneurs. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு entrepreneur பார்த்து they will adapt the technique and they will start their businesses. அவர் தான் imitative entrepreneur. Eighth one வந்து Fabian entrepreneur. Fabian entrepreneur, they are characterized by great caution in practice. Any change in the organization, they try to follow the footsteps of predecessors. Predecessorsனா இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆனவங்க தான் predecessors. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு, இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் சொல்ற பிஸ்னஸ் வந்து அவங்க பெருசா பண்ணி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்து நம்ம இன்னொரு சின்ன ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு கிரேட் காஷன் எடுத்து இந்த ப்ரொடியூசர்ஸை பார்த்து கத்துக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். அவங்க தான் ஃபேபியன் entrepreneur. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஐடி கம்பெனி நம்ம சென்னையில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம we will be called as Fabian entrepreneur. Ninth one வந்து drone entrepreneur. Drone entrepreneur என்ன யாருன்னா, he normally refuse to adapt new opportunities. இவங்க வந்து புதுசா ரிஸ்க் எடுத்து பண்ணவே மாட்டாங்க. So they will be happy with what they already do. So இவங்க வந்து they will refuse to adapt any new opportunity or new possibility of a business. So இவங்க வந்து அடாப்டே பண்ண மாட்டாங்க. They will go with same. அரைச்சமாவே அரைக்கிறவங்க தான் drone entrepreneur. So last type வந்து 10th type வந்து first generation entrepreneur. So first generation entrepreneurs are who do not possess any family business background beforehand. They are self-made entrepreneurs. ஸோ இவங்க ஃபேமிலியிலையோ இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே பிஸ்னஸ் பண்ணாமல் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் entrepreneur. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம entrepreneur யாரு, டெஃபினிஷன் ஆஃப் entrepreneur, மேஜர் ரோல்ஸ் ஆஃப் entrepreneur அண்ட் 10 டைப்ஸ் ஆஃப் entrepreneur நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.